ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்னைக்கு நேந்திரப்பழம் பிரெட்டும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரெட்டு நல்லா பரப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி பரப்பி விட்டுடலாங்க. கொஞ்சம் தின்னாயிடும் பிரெட்டு வந்து. இப்போ நான் 4 ஸ்லைஸ் வச்சு பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் பெருசாயிடும் இந்த மாதிரி. இந்த சைஸ்க்கு இந்த சைஸ்க்கு பாருங்க வித்தியாசம். இது கொஞ்சம் திக்காக இருக்கும், பரப்பினது கொஞ்சம் லேஸ் ஆயிடுச்சு. இது நம்ம ஃபோல்டு பண்ணிட்டு இதில் ஸ்டஃபிங் வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லாமே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை மைதா மாவு இல்லைன்னா அரிசி மாவு இதில் 3 ஏதாவது 2 டீஸ்பூன் எடுத்துருங்க. நான் இப்போ 4 ஸ்லைஸ்க்கு சொல்கிறேங்க. இதில் கரைக்கிற அளவுக்கு பால், ரொம்ப லூஸாக வேண்டாங்க. இப்போ நான் 1/2 கப்பு பால் தான் ஊற்றிக்கிறேன். சின்ன டம்ளரில் 1/2 கப்பு ஃப்ளேவருக்கு ஒரு பிஞ்சு சின்னமன் பவுடர், ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா சின்னமன் பவுடர் ஏதாவது ஒன்று போடலாம். இப்போ கொஞ்சம் குவான்டிட்டி பண்ணுறதுனால கொஞ்சமாக காமிக்கிறேங்க. நீங்கள் இது ஜாஸ்தி பண்ணுறதால நிறைய எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்படி மாற்றி வச்சுக்கலாம். ஜஸ்ட் அந்த ப்ரெட்டு ஸ்டஃப் பண்ணுறது மேலே கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காது தான், கிறிஸ்பாகவும் வரும். அதுக்காக தான் இப்படி மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பசங்களுக்கு பிடிக்கும்னா 1/2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலெல்லாம் பொரிக்கிறது இல்லைங்க, சும்மா கோஸ்கரியில் தவால் ஏதாச்சும் வச்சு பசங்க சாப்பிட்றதுனால நெய் 1 டீஸ்பூன் ஊற்றி பொரிச்சிருக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேங்க. இதை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டஃபிங்காக நான் ஒரு பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணுறேங்க. பொடிசாக 4 கட் பண்ணிட்டு இந்த மாதிரி 4 கட் பண்ணிடுங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க. நான் ஒரு பழம் தான் எடுக்கிறேங்க. ஜாஸ்தி இருந்தால் நீங்கள் ஜாஸ்தி பண்ணிடுங்க. அதாவது பிரெட் சைஸ் வந்து ஜாஸ்தி எடுக்கிறதா இருந்தால் பழம் ஜாஸ்தி எடுத்துருங்க. நான் ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணுறேன். இப்போ இதை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இப்போ நெய் ஊற்றிடலாம். 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. ஜஸ்ட் முந்திரி திராட்சை இந்த ஆப்ஷன் தான், வேணும் ஆட் பண்ணிக்கோங்க, வேணாம் வேண்டாம், ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். நல்லா வறுவடிச்சு இதில் வந்து பழம் நல்ல கிறிஸ்பாக கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுருங்க. பழத்தோட கலரே சேஞ்ச் ஆகிடும். உடையிற ஸ்டேஜுக்கு வந்துடும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம்.
பாருங்க பழமெல்லாம் நல்லா உடையுது, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா உடச்சி விட்டுருலாம். அடுத்து கொஞ்சம் ஸ்விம்லே வச்சுடுங்க, எல்லாம் தீஞ்சிடக்கூடாது. நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. அஞ்சு நிமிஷம் தான் ஆயிடுச்சுங்க, அதுக்குள்ள ஆயிடுச்சு. கொஞ்சம் குவான்டிட்டி தாங்க இருக்காது, சீக்கிரம் ஆயிடுச்சு. இப்போ இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்வீட்னஸ் வெல்லமும் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 4 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேங்க. இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். ப்ரெட்டு நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் இது சர்க்கரை கம்மி பண்ணிடுங்க, இல்லைன்னா ரொம்ப திகட்டும். நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு கலந்து. இப்போ இதில் தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் இவ்வளோ தான் இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்சின்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி நட்ஸும் உங்களுக்கு ஜாஸ்தி வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஸ்டெப்பிங் போடணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. இது கூட எள், வெள்ளை எள், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணிடலாம். சின்ன ப்ரெட்டாக இருக்குங்காட்டி கொஞ்சமாக போதும், ஏன்னா வெளியே வரக்கூடாது, அதனால. பெரிய ப்ரெட்டாக இருந்தால் நல்லா இருக்குங்க. இதை வந்து ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க. அந்த சர்க்கரையெல்லாம் இருக்கிறதுனால ஒட்டிடும். இது கட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதில் டிப் பண்ணுறோம். மைதா மாவு இல்லைன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கிறதுல டிப் பண்ணுறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருங்க. இன்னொன்று காமிக்கிறேங்க. ஸ்டஃபிங் கொஞ்சம் ஆறுனா நல்லா இருக்குது. ப்ரெட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதனால உடையுது. உடைஞ்சாலும் பரவாயில்லைங்க, நல்லா அழுத்தினா போதும். நான் எல்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இதில் 1 டீஸ்பூன் கீ இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணலாம். இதில் நம்ம வந்து ரோல் பண்ணி வச்சு, நான் அது பரவலான இதுக்கு ஊற்றிட்டுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க. கொஞ்சம் மீடியமில் வச்சுருங்க ஃப்ளேம். பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா திருப்பி திருப்பி போட்டுருங்க. ஹெல்த்தியும் கூட, நம்ம எண்ணெயிலெல்லாம் பொரிக்கிறது இல்லை. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒட்டாமல் இருக்க அப்படி செஞ்சால் போதுங்க. நான் எடுத்து மிக்ஸ் பண்ணது கரெக்டாக இருந்துச்சு, வச்சிடலாம். இப்போ
திருப்பி போட்டுடலாம். பாருங்க, எல்லா பக்கம் இப்படி திருப்பி திருப்பி போட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டும். வெந்துச்சுன்னா தானாக வந்துடுங்க. பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், நல்ல ப்ரௌன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, கிறிஸ்பாக இருக்கும், ப்ரௌன் ஆகிடும். பொறுமையாக எடுத்துடலாம். ஸ்லிம்லேயே வச்சுடுங்க. பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌன் நல்லா வந்திருக்கு. சூப்பராக இருக்குது, பார்க்குறக்கே டெம்ப்டிங்காக இருக்குது. நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சூப்பராக நம்மளோட ப்ரெட் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சாஃப்டாக இருக்குது, வெளியெல்லாம் கொஞ்சமாக கிறிஸ்பாக இருக்குது, பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குது. இது பாருங்க, உள்ள ஸ்டஃபிங் நல்லா தெரியுது. இப்போ யாராச்சும் வந்தால் சட்டுன்னு செஞ்சிடலாம். ஈஸியான ரெசிபி, ஒரு 5-6 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.